السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: أنا دعوة أبي إبراهيم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜும்ஆவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறான். சமூக ஒழுக்கங்களை பற்றி பேசுகிறான், தனி மனித ஒழுக்கங்களை பற்றியும் பேசுகிறான். ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக வாழ்வதற்கான அனைத்து வழிமுறைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே பேசுகிறான். அந்த வரிசையில் அல்லாஹு தஆலா ஒரு இஸ்லாமியனின் அடிப்படை நம்பிக்கையான சில விஷயங்களை பற்றி அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே பேசுகிறான். இஸ்லாமியர்கள் அல்லாஹு தஆலாவை நம்புவார்கள், அதற்கடுத்து இருக்கக்கூடிய மலக்குமார்களை நம்புவார்கள், அல்லாஹு தஆலாவால் இறக்கப்பட்ட வேதங்கள் குர்ஆன், இன்ஜீல், ஜபூர், தௌராத் அனைத்து வேதங்களையும் நம்புவார்கள். குர்ஆனை மட்டும் நம்ப மாட்டார்கள். குர்ஆனோடு சேர்த்து இந்த மற்ற இருக்கக்கூடிய 3 வேதங்களையும் நம்புவார்கள். வருசுலிஹி அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களையும் நம்புவார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏகப்பட்ட தூதுவர்களை அனுப்பியிருக்கின்றார், ஏகப்பட்ட நபிமார்கள் அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கின்றார். நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, 1,24,000 நபிமார்கள் அல்லாஹு தஆலா அனுப்பப்பட்டவர்கள். அந்த எண்ணிக்கையை தாண்டியும் இருக்கலாம். ஒரு மிகைக்காக அல்லாஹு தஆலா வாராக பதிவு செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் நாம் நம்ப வேண்டும். நம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். நம்பவில்லை என்றால் அவன் முஸ்லிமாக முஃமினாக ஆக முடியாது. இந்த நபிமார்களை நம்பக்கூடிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. நான் இந்த நபியை ஏற்பேன், இந்த நபியை நான் ஏற்க மாட்டேன், இவரை எனக்கு பிடிக்கும், இவரை எனக்கு பிடிக்காது என்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது. அனைவரும் சமம், அனைவரும் அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்டவர்கள். அனைவர்களை காட்டிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள். காரணம், அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த உலகத்துக்கும், அல்லாஹு தஆலாவுக்கு அடுத்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனித இனத்திற்கும் சரி, நபிமார்கள், இமாமுல் அன்பியா, ரயீசுல் அன்பியா, நபிமார்களின் தலைவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களை நம்பக்கூடிய விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா அதைத்தான் பதிவு செய்திருக்கின்றார். பக்ரா சூராவில் அல்லாஹு தஆலா இறுதியாக பேசுகின்ற பொழுது, ஒரு முஃமின் அல்லாஹு தஆலாவால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்புவான், அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் நம்புவான். அனைத்து விஷயங்களும் தொடர்படியாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபிமார்களுடைய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இந்த நபிமார்களில் அல்லாஹு தஆலா 1,24,000 நபிமார்கள் அனுப்பினான் அல்லவா. இந்த நபிமார்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து 2 நபிமார்கள் யூதர்களிடத்திலும் ஃபேமஸ், கிறிஸ்தவர்களிடத்திலும் ஃபேமஸ், இஸ்லாமியர்களான நம்ம இடத்திலும் ஃபேமஸ். யூதர்களும் அந்த நபிமார்களை கொண்டாடுகின்றார்கள், கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகின்றார்கள், நாமும் அவர்களை கொண்டாடுகின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களும் கொண்டாடுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்காக அனுப்பப்பட்ட நபி, எங்களுடைய உம்மத்துக்காக அனுப்பப்பட்ட நபி. கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் எங்களுடைய நபி,
என்று அவர்களும் கொண்டாடுகின்றார்கள், நாமும் கொண்டாடுகின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபி. இப்படி இருக்கையில் உலகம் இன்று டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றது. கிறிஸ்துமஸ் அன்று இஸ்லாமியர்களான நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எவ்வாறு அறிந்திருக்க வேண்டும்? நபிமார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன தொடர்பு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எவ்வாறாக விளங்க வேண்டும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமக்காக அனுப்பப்பட்ட நபியா, நம்முடைய உம்மத்துக்காக அனுப்பப்பட்ட நபியா? பல்வேறு கோணங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள். கிறிஸ்தவமும் இஸ்லாம் இரண்டும் வேறுபடுகின்றது. கிட்டத்தட்ட ஒன்றாக தெரியலாம். அடிப்படை கொள்கை ரீதியில் இஸ்லாம் கிறிஸ்தவத்தை வேறுபடுகின்றது, நிறைய விஷயங்களில் வேறுபடுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் அதிகமான விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நமக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான தொடர்பு என்ன? அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்னவெல்லாம் பேசுகின்றான்? குர்ஆன் என்னென்னவெல்லாம் பேசுகின்றது? அவர்களுடைய வேதமான பைபிள் பேசுவதை விட நமது குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முழு வரலாறையும் பதிவு செய்து வைத்திருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றுக்கு ஒரு தனியே ஒரு பல்வேறு விதமான அத்தியாயங்கள். ஆல இம்ரான் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? இம்ரான் அவர்களுடைய குடும்பம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாட்டன் பாட்டி தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கென்று அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக ஒரு குர்ஆன் அத்தியாயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். அவர்களுடைய வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வேதத்தில் இந்த அளவுக்கு அவங்கள ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய செய்தி அதிகமாக அவர்களுடைய இடத்தில் இல்லை, நம்மிடத்தில் இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்ற செய்தி நம்மிடத்தில் இல்லை. பிறந்தார்கள், பிறந்த செய்தி இருக்கின்றது. பிறந்த பிறகு என்ன செய்தார்கள்? அவர்கள் 33 வருடம் வாழ்ந்தார்கள். வாழ்ந்த காலங்களில் என்னென்னலாம் செய்தார்கள்? அவர்கள் இறந்தார்களா அல்லது சிலுவையில் அறைப்பட்டார்களா, அல்லாஹ் தூக்கி விட்டானோ மேலே என்று பல்வேறு கோணத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அந்த செய்தி உண்மைதானா? இஸ்லாம் அந்த செய்தியை எவ்வாறாக அணுகுகிறது? எந்த கோணத்தில் நாம் யோசிக்க வேண்டும்? பல்வேறு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உலகம் கொண்டாடுகின்ற அல்லவா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ், கிறிஸ்தவர் பிறந்த தினம் என்று, கிறிஸ்தவர் பிறந்த தினம் என்று கொண்டாடுகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வரலாறை பேசுகிற நாம் நம்ம கிட்டே அதுக்கான ரெக்கார்டு கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் இந்த டேட்டு ரெக்கார்ட் செய்யப்படல நம்ம கிட்ட. அவர்களிடத்திலையும் நாம் யோசிக்க வேண்டும். அவர்களிடத்தில் ரெக்கார்ட் செய்யப்படவில்லை. பின்னால் நாம் சொல்லுவோம் அந்த விஷயங்கள் எல்லாம். இஸ்லாமியர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களோடு வேறுபடுகின்றார்கள்? 2 அடிப்படை கொள்கை. இஸ்லாமியர்களுக்கு ஒப்பாக கிறிஸ்தவம் இருக்கின்றது, அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எந்தெந்த விஷயங்களில் இஸ்லாம் கிறிஸ்தவத்தை வேறுபடுகின்றது? இன்று உலகம் முழுவதும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கிறிஸ்தவர்கள். உலகத்தினுடைய டோட்டல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு மிக நெருக்கமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறது. உலகில் முதலாவது அதிகமாக இருக்கக்கூடிய மதத்தினர் கிறிஸ்தவர்கள், 2வது அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். கியாமத் நெருங்கும் வரை இஸ்லாமியர்களுடைய நிலை மிகைத்துவிடும் கிறிஸ்தவர்களை விட. அல்லாஹ் தஆலா அதுபோல் ஏற்படுத்தி விடுவான். ஆனால் இன்று இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். அவர்களுடைய விஷயத்தில் கிறிஸ்தவத்தில் இஸ்லாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வேறுபடுகின்றது? 2 அடிப்படை கொள்கைகள் இஸ்லாம் வேறுபடுகின்றது. 2 அடிப்படை கொள்கை. இது இல்லாவிட்டால் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது, அவன் அந்த கொள்கை சார்ந்தவனாக, அந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்க முடியாது. 2 அடிப்படை கொள்கைகளை எழுதுகின்றார்கள். ட்ரினிட்டி என்று கூறுவார்கள், திருத்துவ கொள்கை. முக்கடவுள் கொள்கை என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? கிறிஸ்தவர்களுடைய கொள்கை இதுதான், முக்கடவுள் கொள்கை. ஆங்கிலத்திலே ட்ரினிட்டி என்று கூறுவார்கள். தேவன், முதலாவது தேவன், தேவன் என்றால் அவன் கடவுள். தேவ புதல்வன் 2வது, 3வது பரிசுத்த ஆவி. இந்த 3 விஷயங்களை அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை வேறுபடுகின்றார்கள். இயேசுவை இந்த 3 விதத்தில் அவர்கள் நம்புகின்றார்கள். முதலாவதாக அவர்கள் இறைவன் என்று கூறுகின்றார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இயேசுவை இறைவன் என்று கூறுகின்றார்கள், அதை தேவன் என்று பதிவு செய்கின்றார்கள். இரண்டாவதாக தேவகுமாரன், இறைவனுடைய மகன் என்று பதிவு செய்கின்றார்கள். மூன்றாவதாக பரிசுத்த ஆவி, கடவுளாக அவதாரம் எடுத்த ஒரு நபர். மூன்று கொள்கையும் அவர் நம்புகின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இரண்டாவதாக ஒரு தனி மனிதனுக்கு உலூஹியத் என்று சொல்லப்படக்கூடிய கடவுள் தன்மை வழங்குகின்றார்கள். உலூஹியத் என்றால் கடவுள் தன்மை, கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய தன்மைகள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இறைவனுக்கு தாய் தந்தை கிடையாது. இறைவன் அவனுக்கு யாரும் பிறக்கவில்லை, அவன் யாராலும் பெறவில்லை என்று குர்ஆன் பேசுகிறது. லம் யலித் வலம் யூலத். குர்ஆன் பேசுகிறது இறைவனுக்கு தாய் தந்தைகள் கிடையாது, பிள்ளை பெற்றோர்கள் கிடையாது. அப்படி இருக்க அவர்களோடு நாம் எவ்வாறு ஒத்துப்போவோம்? அவருடைய மதத்திலிருந்து நம்முடைய இஸ்லாம் வேறுபடுகின்றது. இரண்டாவது கொள்கையாக அவர்கள் ஒரு தனி மனிதனுக்கு, இயேசு ஒரு தனி மனிதர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர் தான், அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, அவர் மனிதர் தான், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது, எந்த ஒரு இஃப்திலாஃபும் கிடையாது. உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அனைவரும் மனிதர்கள் தான். ஆனால் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது, நம்மை விட சிறந்த மனிதர்கள், பாவம் செய்ய முடியாத மனிதர்கள், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபர்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது. அப்படி இருக்க ஒரு சாதாரண தனி மனிதனுக்கு உலூஹியத் என்று சொல்லப்படக்கூடிய கடவுள் தன்மையை வழங்குகின்றார்கள். இந்த இடத்துல இஸ்லாம் அவர்களை விட்டு வேறுபடுகின்றது. இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் இறைவனை மூன்று விதமாக நம்புகின்றார்கள். நாம் கூறியது போல அல்லவா, ஒன்று இறைவன் என்றே நம்புகின்றார்கள், இரண்டாவது இறைவனுடைய பிள்ளை, மூன்றாவது கடவுளாக அவதாரம் எடுத்த ஒரு நபர் என்று மூணு விதமாக அவர்கள் இறைவனை நம்புகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை முற்றிலும் இது தவறு. இறைவன் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு தாய் தந்தைகள் கிடையாது, மகன் மக்கள் கிடையாது. இதுதான் இஸ்லாமியுடைய அடிப்படை கொள்கை. இந்த ரெண்டு விஷயங்கள்ல இஸ்லாம் அவர்களை விட்டு மாறுபடுகின்றது. இப்படி இருக்க யூதர்கள் என்ன கூறுகின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி? இஸ்லாமியர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாதாரண நம்மை போன்ற மனிதர் தான், ஆனால் சிறந்த மனிதர், அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, அவ்வளவுதான். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை மூன்று விதமாக அவர் நம்புகின்றார்கள். யகூதிகள் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள், இன்று கிறிஸ்தவர்கள் யாரோடு கைகோர்த்து கொண்டு சர்வதேச அளவில் சூழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று யாரோடு கைகோர்த்து இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட யகூதிகளுடைய கோணத்தில் நாம் யோசிக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி யகூதிகள் என்ன கூறுகின்றார்கள்? யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுன் கத்தாப் என்று கூறுகின்றார்கள். அவர் பொய்யான நபி, நபியே இல்லை என்று கூறுகின்றார்கள். இன்னொரு இடத்தில் இவ்வாறாக பதிவு செய்கின்றார்கள், சாஹிர் இப்னு சாஹிரா, அவர் சூனியக்காரியின் மகன் என்று யூதர்கள் பதிவு செய்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய யூதர்களோடு அவர்கள் கைகோர்த்து கொண்டு சர்வதேச அளவில் உலகத்தை ஆண்டு கொண்டு இன்று இஸ்லாமியர்களுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருவர்கள் நண்பர்களாக இருக்கின்றார்கள். ஒருவருடைய எண்ணம் தன்னுடைய மதத்தினுடைய கடவுளை பற்றி தவறாக இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் நபியாகவும் ஏற்கவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அவர்களுடைய தூதராகவும் ஏற்கவில்லை, அவரை மதிக்கவே இல்லை கூறப்போனால். அப்படிப்பட்டவர்களோடு இன்று கிறிஸ்தவர்கள் உலகத்தை ஆள வேண்டும், இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று சர்வதேச அளவில் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியும் பதிவு செய்கின்றார்கள், சாஹிர் இப்னு சாஹிரா, அவர் சூனியக்காரியின் மகன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், குர்ஆன் பேசுகிறது, ஆண் பெண் சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும், ஆண் பெண் சேராமல் அல்லாஹு தாலாவால் அற்புதமாக பிறக்கப்பட்டவர், அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடால் அற்புதமாக பிறந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த விஷயத்தில் யகூதிகள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், எப்படி ஒரு ஆண் பெண் சேராமல் குழந்தை பிறக்கும் என்று ஒரு சந்தேகமாக பார்க்கின்றார்கள். இது ஒரு சூனியம் என்று அவர்கள் கருதிய சூனியக்காரியினுடைய மகன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். யூதர்களுடைய கொள்கை இது. இவ்வாறெல்லாம் இருக்க இஸ்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன கூறுகிறது? இஸ்லாமிய மார்க்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தாலா 4 விதமாக பதிவு செய்கின்றான்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியை 4 விதமாக பதிவு செய்கின்றார். ஒன்று, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஈசா என்றே கூறுகின்றார். ஈசா என்ற அவர்களுடைய அசலான பெயரை அல்லாஹு தஆலா எந்த ஒரு பெயரை வைத்தானோ அந்த பெயரை அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றார். இரண்டாவதாக மசீஹ் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கின்றார். மசீஹ் என்று சொன்னால் நாம் மசஹ் செய்கின்றோம் அல்லவா தலைக்கு, அதுபோன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய கொடிய நோய்கள் எல்லாம், குஷ்டரோகம் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை வைத்து தடவினால் அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் அந்த நோய் நிவாரணமாகிவிடும். இதற்காக அல்லாஹு தஆலா மசீஹ் என்று அவர்களை பதிவு செய்திருக்கின்றார். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா ரூஹுல்லாஹி வ கலிமத்துஹு என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். அல்லாஹு தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட ரூஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். இது போன்று உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகின்றது என்று அல்லாஹு தஆலாவுடைய ரூஹை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்தில் அவர்கள் ஊதுகின்றார்கள். ஊதுகின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ரூஹுல்லா என்று பதிவு செய்கின்றார். அல்லாஹு தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட ரூஹ். நான்காவதாக அல்லாஹு தஆலா கலிமத்துஹு என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய கலிமா. கலிமா என்றால் என்ன? அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாதாரணமாக பிறக்கச் செல்லவில்லை. நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, குன் ஃபயகூன் என்று அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை செய்ய நாடிவிட்டால் குன் என்று கூறுவான், ஆகு என்று கூறுவான், ஃபயகூன், அது ஆகிவிடும். அதுபோன்று அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குன் ஃபயகூன் என்று சொல்லப்படக்கூடிய கலிமாவின் மூலமாக படைத்தான். குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இவ்வாறெல்லாம் செய்திகள் கூறுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் எல்லாம் நம்ப வேண்டும், நபியாக ஏற்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான அற்புதங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது தொட்டிலே அவரை வைத்திருக்கின்றார்கள். ஊர் மக்கள் எல்லாம் சுற்றி கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக பேசுகின்றார்கள். தவறான முறையில் இந்த குழந்தை பிறந்து விட்டது என்று இட்டுக்கட்டி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான முறையில் ஊர் மக்கள் எல்லாம் பேசுகின்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கிருபை, தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்றார்கள். கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட அல்லாஹு தஆலாவுடைய அடியான். பிறந்த குழந்தை பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மாபெரும் கிருபை. ஊர் மக்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தை பேசுகிறது. இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாப், அல்லாஹு தஆலா என்னை அவனுடைய அடியானாக அனுப்பியிருக்கின்றான். இதற்கு பிறகு நான் வளர்ந்த பிறகு அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு வேதத்தை கொடுப்பான் என்று தொடர்படியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்றார்கள். இன்னொரு பல்வேறு விதமான நிறைய அற்புதங்கள் குர்ஆனிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாக கூறுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய் நிவாரணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் பெரும் நோய்கள் எல்லாம் ஏற்படும். பிறவி குருடு என்று கூறுவோம் அல்லவா. பிறவி குருடு என்றால் ஒருத்தர் பிறக்கும் பொழுது பார்வையற்றவராக பிறக்குவார். சயின்டிபிக் ரீதியாக நாம் கூற வேண்டும் என்று சொன்னால், ஒருத்தர் பார்வையோடு பிறந்து ஏதேனும் ஒரு காரணத்தால் அவர் பார்வை இழந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மீண்டும் பார்வை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதுவே ஒருத்தர் பிறக்கின்ற பொழுது தன்னுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது பார்வையற்றவராக பிறக்கின்ற பொழுது அவருக்கு பார்வை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைவானது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை வைத்து தடவினால் பிறவி குருடு சரியாகிவிடும். அன்று சரியே செய்ய முடியாத அளவு இருக்கக்கூடிய பெரும் நோய்கள் எல்லாம் அவர்கள் மசீஹ் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, அவர்கள் தடவினால் அந்த நோய் நிவாரணமாகிவிடும். இந்த மக்கள் எல்லாம் இவரை நபியாக ஏற்க வேண்டும், இவரை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இது போன்ற அற்புதங்கள் எல்லாம் கொடுத்தார். ஆனாலும் அந்த மக்கள் இவரை நபியாக ஏற்கவில்லை. இவரை அல்லாஹ் தஆலாவால் அனுப்பப்பட்ட நபி என்று அவர்கள் ஏற்கவில்லை. இவர் ஒரு சூனியக்காரர் என்று அவர்கள் பட்டம் கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான அற்புதங்களை கொடுத்தான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணிலே பறவை போன்ற ஏதேனும் உருவத்தை செய்து அல்லாஹு தஆலாவுடைய பெயரால் நீ பறந்து விடு என்று ஊதினால் அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பறவை உயிர் பெற்றதாக நாம் காணுகின்ற அசலான பறவை போன்று அது பறந்து செல்லும். களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு தோற்றம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதினார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையால் நீ பறந்து விடு என்று கூறினால் அது அப்படியே பறந்து விடும். ஊர் மக்கள் எல்லாம் இதெல்லாம் அவர்கள் தனியாக செய்யவில்லை, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கண்முன்னிலே செய்தார்கள். இன்னொரு மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். மக்கள் எல்லாம் நம்ப வேண்டும், மக்கள் இவரை நபியாக ஏற்க வேண்டும். பல்வேறு விதமான
முன்னிருந்த நபிமார்களும் அற்புதங்கள் செய்து மக்களை நம்ப வைத்தார்கள். மக்கள் எல்லாம் ஒரு சாதாரண மனிதரை நபியாக ஏற்க மறுப்பார்கள். அப்பொழுது அவர்கள் மூலமாக முஅஜிஸா என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அவர்களை நம்பக்கூடியவர்களாக ஆக்குவான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? ஒரு பாறையிலிருந்து ஒட்டகம் வர வேண்டும். அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம் என்றால், ஒட்டகம் வெளியில வந்த உடனே அது குட்டி போடக்கூடிய ஒட்டகமாக இருக்கணும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த கோரிக்கையை ஏற்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆவை கபூல் செய்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாபெரும் அற்புதம், யாருக்கும் இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. ஊர் மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், சில மக்கள் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் கேட்கின்றார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வந்த சாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கால இடைவேளை சுமார் 4000 வருடங்கள் இருக்கும். பழைய கபரிஸ்தானுக்கு செல்லுகின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சென்ற அந்த மனிதர் கேட்கின்றார், உங்களால் முடிந்தால் அந்த மனுஷரை கபர்ல இருந்து உயிரோடு நீங்க எழுப்புங்க. இறந்தவரை உயிரோடு எழுப்ப முடியுமா என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால், எந்த ஒரு சயின்ஸ் ரீதியாக நாம் பார்த்தாலும் கட்டாயமாக அது முடியாது. நாம் அறிவாக சிந்தித்தாலும் கட்டாயமாக முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள். 4000 வருடத்திற்கு முன் இறந்த நபர், இன்று நேற்று இறந்த நபர் அல்ல, 4000 வருடத்திற்கு முன் இறந்த நபர், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் வந்த சாம் என்று சொல்லப்படக்கூடிய நபர். அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கபரிஸ்தானுக்கு சென்று கும்பி இத்னில்லா, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையால் நீ எழுந்து விடு என்று கூறினார்கள். கபரில் இருந்து எழுந்து அந்த மனுஷன் தன்னுடைய காலகட்டத்தில் அந்த எந்த சந்ததியை சார்ந்தவன், எப்பொழுது வந்தா, எல்லா வரலாறையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்பேற்பட்ட பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் ஈசா அலை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் கண்கூடாக பார்த்து கூட அந்த நபர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பவில்லை. இன்னொரு கோரிக்கை வைக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், வானத்திலிருந்து ஒரு தட்டு இறங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றார்கள். அந்த துஆவை அல்லாஹு தஆலா ஒரு சூறாவாகவே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். நாம் குர்ஆனிலே கேள்விப்படுகின்றோம் அல்லவா, அல் மாயிதா என்று கேள்விப்படுகின்றோம். அல் மாயிதா என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கின்றார். மாயிதா என்று சொன்னால் உணவு தட்டு என்று அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ இறக்குவாயாக, மாயிதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு தட்டை இறக்குவாயாக என்று துஆ செய்கின்றார்கள். துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா துஆவை ஏற்றுக்கொண்டு ஊர் மக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தனியாக இந்த அற்புதம் செய்யவில்லை, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது வானத்திலிருந்து தட்டு இறங்குது, உணவோடு இறங்குகிறது. அனைத்து ஊர் மக்களும் சாப்பிடும் அளவுக்கு உணவோடு அந்த தட்டில் அல்லாஹு தஆலா உணவை இறக்குகின்றான். இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து கூட அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பவில்லை, அவர் நபியாக ஏற்கவில்லை. அன்று இருக்கக்கூடிய யூதர்களும் அன்று ஆளக்கூடிய அரசும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும், அவரை மண்ணிலே வீழ்த்த வேண்டும் என்று பல்வேறு விதமான முயற்சிகளை செய்கின்றார்கள். முயற்சிகளை செய்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சாஹிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 12 சீடர்களோடு ஒரு அறையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊர் யகூதிகளும் அன்று ஆளக்கூடிய அரசும் சூழ்ச்சி செய்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விட வேண்டும். இவர் இப்பொழுது இருந்தார் என்று சொன்னால் அனைத்து மக்களை மாற்றி விடுவார், சமூக புரட்சி செய்து விடுவார் என்று அவர்களை அழிக்க வேண்டும் என்று முனைப்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் மறைவாக இருக்கின்றார்கள், யாருக்கும் அந்த செய்தி தெரியாது எங்க இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய யூதாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன், அவனுடைய பேர் யூதாஸ். அந்த நபருக்கு ஜிப்ரைல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு செய்தி தெரியும். அரசு கோரிக்கை வைக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இடத்தை நீ காட்டி கொடுத்தால் உனக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ, உன்னோட குடும்பங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அனைத்து விஷயங்களும் நாங்கள் பூர்த்தி செய்கின்றோம் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு யூதாஸ் என்று சொல்லப்படக்கூடிய யூதன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு செல்லுகின்றார். அவர்கள் இவ்வாறாக அறிவுரை கூறி அனுப்புகின்றார்கள், நீ அந்த சபையில போய் ஒரு ஆளா உட்கார்ந்துரு, நாங்கள் பின்னாடியே வரோம், அவர்களை கொலை செய்து விடுகின்றோம். அந்த யூதாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபர் அந்த சபைக்கு சென்று அமர்ந்தார். பின்னால் அந்த அரசும் யூதர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வருகின்றார்கள். வருகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு தெரிந்து விட்டது, கொலை செய்ய வந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவத்தை எந்த நபர் காட்டி கொடுத்தாரோ, யூதாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபருக்கு அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தோற்றத்தை அல்லாஹு தஆலா மாற்றிவிட்டான்.
மாற்றிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா வானத்தில் உயர்த்தி விட்டான். உயர்த்தி விட்ட பிறகு வெளியில் இருந்த மனிதர்கள் எல்லாம் உள்ளே வந்தவுடன் யார் ஈசாவை போன்று இருக்கின்றாரோ அவரைத்தானே கொலை செய்வார்கள். பார்த்தார்கள், ஈசா இங்க இருக்கிறாரு, கத்தி எடுத்துட்டு போய் அவர்களை கொலை செய்து சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். அறைந்து விட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய கொலை செய்த நபர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். நீ பாத்தியா, மூஞ்சி மட்டும்தான் ஈசா மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் யூதாஸ் மாதிரி இருக்கு. இன்னொருத்தன் கூறுறான், இவர் யூசா அப்படின்னா நம்ம அனுப்பின யூதாஸ் எங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கின்றார். அவர்களுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்படுகின்றது. ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற பொழுது கொலை பண்ணி முடிச்சாச்சு, சிலுவையில் அரைஞ்சாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு, நம்ம கிளம்புவோம் என்று அவர்கள் கிளம்பி விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான விஷயம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான், ஈசாவை இயேசு என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லவா, ஈசாவை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, வமா ஸலபூஹு, அவர்கள் சிலுவையிலும் அறையவில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை அவர்களுடைய வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய வேதத்திலேயே தெள்ளத் தெளிவான விஷயங்கள் கிடையாது. உலகத்தினுடைய மாபெரும் சயின்டிபிக் ஆய்வாளர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய நபர், தி 100 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் ஃபேமஸான ஒரு கிதாப் எழுதினவர். அவர் மாபெரும் ஒரு கிறிஸ்தவர். அவருடைய புத்தகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுரிமை தருகின்றார்கள். 100 நபர்கள், உலகத்தை ஆண்ட 100 நபர்களுடைய சரிதத்தை அவர்கள் எழுதுகின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை அவர்கள் முன்னே பதிவு செய்கின்றார். ஒரு கிறிஸ்தவர். அவர் கூறுகின்ற பொழுது கூட, எங்களுக்கு ஈசா, இயேசு என்று சொல்லப்படக்கூடிய ஜீசஸுடைய சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும், ஆனால் அவர் எப்பொழுது பிறந்தார், எப்பொழுது இறந்தார் என்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இன்டர்நெட்டுடைய ஒரு வெப்சைட், பிரிட்டானிகா என்சைக்ளோபீடியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்ல நம்ம தேடினா கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தேதி கிறிஸ்துமஸ் அன்று 25 என்று கொண்டாடுகின்றார்களோ அந்த தேதி கிடையாது. முன்பு இருக்கக்கூடிய சமூகத்தினர் டிசம்பருடைய மாதங்களில் அவர்களுடைய அதிகமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வரும். அந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் முன்வைத்து அவர்களே ஒரு தோராயமான ஒரு கணக்கை டிசம்பர் 25 என்று குறிப்பிட்டு அவர்கள் வைத்து விட்டார்கள். அவர்களிடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தேதி டிசம்பர் 25 என்று கேட்டால் கிடையாது. 50% கிறிஸ்தவர்களுடைய பாதிரியார்கள் கூறக்கூடிய விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தேதி டிசம்பர் 25 கிடையாது. அதற்கான அதிகமான வரலாறுகளும் கிடையாது, அதற்கான தெளிவான விளக்கங்களும் கிடையாது. பைபிள் அதிகமாக பேசியதை விட, பைபிள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசியதை விட குர்ஆன் அதிகமாக பேசியிருக்கின்றது, இஸ்லாம் அதிகமாக பேசியிருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது முதல், தொட்டிலில் அவர்கள் பேசியது முதல், அவர்கள் உயர்த்தப்பட்டவரை, ஒமா கதலூஹு ஒமா ஸலபூஹு என்று நாம் கூறினோம் அல்லவா, அவர்கள் உயர்த்தப்பட்டவரை, பல் ரஃபவுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி விட்டான், மறுமையிலே அவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற செய்தி ஹதீஸிலே நமக்கு கிடைக்கின்றது. திமிஷ்க் என்று சொல்லப்படக்கூடிய, இன்று இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் 2 மினாராக்களுக்கு நடுவிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்திலே இறங்குவார்கள், இந்த உலகத்திலே வாழ்வார்கள், கல்யாணம் செய்வார்கள், பிள்ளை குட்டிகளை பெறுவார்கள் என்று குர்ஆனிலே ஹதீஸில் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இறுதியாக மதீனாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு அருகையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்குவார்கள். அவர்களுக்கு ஒரு இடம் இன்றளவிலும் இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், வாழ்வார்கள், இறந்த பின்பு அவர்கள் அந்த இடத்திலே தஃபன் செய்யப்படுவார்கள். அவர்கள் பிறப்பு முதல் எப்படி பிறந்தார்களோ அன்று முதல் அவர்கள் மீண்டும் வரும் வரை, அவர்கள் இறக்கும் வரை அனைத்து செய்திகளையும் இஸ்லாமிய மார்க்கம் பதிவு செய்து வைத்திருக்கின்றது. இதுதான் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமிற்கும் உள்ள வேறுபாடுகள். இஸ்லாம் கிறிஸ்தவத்திலிருந்து அடிப்படை கொள்கைகளே வேறுபடுகின்றது. நாம் தெளிவாக விளங்க வேண்டும் சகோதரர்களே. இன்று நாம் சர்வசாதாரணமாக மேரி கிறிஸ்மஸ் என்று கூறுகின்றோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அதற்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர் பிறந்தார் அல்லவா, அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய மதத்தலைவர் பிறந்தார், உங்களுக்கான வாழ்த்துக்கள் என்று கூறுகின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிப்படை கொள்கையே முற்றிலும் மாறானது. அவர்களுக்கும் நமக்கும் பல்வேறு விதமான கொள்கை பிரச்சனைகள், பல்வேறு விதமான கொள்கை மாற்றங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுள் என்று பதிவு செய்கின்றார்கள், நாம் நபி என்று பதிவு செய்கின்றோம். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய இஸ்லாமிய கோணத்திலான முற்றிலும் அறவே
பொய்யான செய்திகள் எல்லாம் அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரெண்டுக்கு மத்தியில் நமக்கான தெளிவான கிளாரிஃபிகேஷன் இருக்கணும். இஸ்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு அணுகுகிறது, கிறிஸ்டானிட்டி எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணுகுகின்றது என்று நாம் தெளிவாக விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் கொள்கை பிரச்சனைகள் என்பது வராது. இந்த உலகத்தில் அதிகமாக பரவக்கூடிய, உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்டின்கள், உலகத்தில் அதிகமாக கிறிஸ்டின்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பாப்புலேஷனுடைய டோட்டல் பாப்புலேஷனுக்கு இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமியர்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். கியாமத் நாள் என்று இஸ்லாமியர்கள் அதை விட மிகைத்து விடுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் அறிந்து கொண்டு பல்வேறு விதமான விஷயங்கள் நாம் அறிய வேண்டும். அறிந்து இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய அனைத்து விஷயங்கள் நாம் பேணி பின்பற்றினோம் என்று சொன்னால் கொள்கை ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நாம் நம்பக்கூடிய அடிப்படை விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அல்லாஹு தஆலா நம்முடைய கொள்கைகளை சரி செய்வானாக. நாம் நம்பக்கூடிய அனைத்து விஷயங்கள் அல்லாஹு தஆலா சரியானதை நம்பக்கூடியவனாக ஆக்குவானாக. நல்லமல் செய்யக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.